வணக்கம் அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு P-Dog இன் கம்பேக். P-Dog இது உன்னோட கம்பேக். சவுத் ஆப்பிரிக்காவோட கம்பேக் ஓடிஐ சீரீஸ்ல நடந்திருக்கு. பட் இது உன்னோட கம்பேக் கூட இப்படி ஆடினே இருக்காதுயா. என்ன ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் கேட்டான், எதுக்கு இப்படி P-Dog பண்ணினே இருக்கான்னு மெசேஜ் பண்ணி கேட்டான். அந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் ரொம்ப பெரிய கிரிக்கெட்டர் வேற. இந்த மாதிரி தயவு செய்து ஆடாத. ட்விட்டர்ல அந்த மாதிரி ஒரு ரூபா ஆடி இருக்க. அது ட்விட்டர்ல வந்ததை எனக்கு லிங்க் அமிச்சு கேட்கறான் அவன். பண்ணாத இந்த மாதிரி. அந்த இன்னும் ஒரு மாசமா இத்தனையா பண்ணிட்டு இருக்கேன். 2 டெஸ்ட் மேட்ச் போனதரே எப்படியோ கஷ்டப்பட்டு தேத்திட்டீங்க. 130 for 5. இப்ப ஆடின மாதிரி ஒரு டாப் ஆர்டர் வந்துட்டு அழகா வந்துட்டு அவனுங்க இதை டார்கெட்டை சேஸ் பண்ண முடியும்னு இன்னைக்கு நம்புன மாதிரி ஒரு டாப் ஆர்டர்ல அப்படியே நின்று ஆடிந்தாங்கன்னா போன மேட்சே சங்கம் ஊதி இருப்பாங்க. தட் இஸ் த ஆனஸ்டி. அதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்விக்கு எனக்கு விட தெரிஞ்சாகணும். முதல்ல என்ன பண்ணீங்க? 10 விரலை எப்படி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ராணா டகுபதியோட போட்டோ போட்டீங்க. அது ஒரு ஆட்டம் கிளம்பிச்சு. இப்ப என்னடான்னா ஒரு 92 வேர்ல்டு கப் சாம்பியன் இந்தியாவோட ஷார்ஜால 7 for 37, 3 எல்பிடபிள்யூ ஹேட்ரிக். அந்த 3 எல்பிடபிள்யூ ரவி சாஸ்திரி, சச்சின் டெண்டுல்கர், முகமது அசாருதீன், ஆக்கிப் ஜாவேத், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம், பிரசிடென்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான். இது நான் என்ன கணக்குப்படி பார்த்தேன்னா ஆக்கிப்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சும்மா சொருகிறாரு. அதுதானே சொல்லிடுங்க. ஏய், நீ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. எல்லாரும் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம பத்திரானா இன்ஸ்டன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னையோட எபிசோடோட மோஸ்ட் க்ரூஷியல் ஃபேசட் என்ன அப்படின்னா 350 அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம ஒரு 1500 ரன் 1400 ரன் அடிச்சிருக்காங்க இந்த சீரீஸ்ல இது வரைக்கும். வித் அ லாட் ஆஃப் டியூ. 2 மேட்ச்லயுமே கொஞ்சம் டியூ வந்திருக்கு. பட் சவுத் ஆப்பிரிக்கா தனியா தெரிஞ்சிருக்காங்க. P-Dog போலிங் கொஞ்சம் ஈன்னு இழுக்கிற வழிய பேட்டிங் வேற லெவல்ல இருக்கு. சரி, நீ கேட்ட கேள்வி நான் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிடுறேன். பத்திரானா ரொம்ப கால்குலேட்டிவான ஒரு கால் தான் P-Dog என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப ஏன்னா எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் நான் உனக்கு சொல்றேன், நிறைய பேருக்கு ஆண்ட்ரே ரசில் ஆப்ஷன்ல வர போறான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. ஈவன் பிஃபோர் ரிலீஸ் நிறைய டீம்ஸ்க்கு இருந்தது அந்த ஃபீலிங். அந்த ஒரு கான்செப்டை மைண்ட்ல வச்சு சிஎஸ்கே ஆண்ட்ரே ரசல் எடுக்கணும் இல்ல கேமரூன் கிரீனை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா தே ஹேவ் நோ சான்ஸ் வித் 30 crores. சோ யோசிச்சு பார்க்கும்போது மதீஷா பத்திரானா லுக் லைக் அ வெரி ஆப்வியஸ் ரிலீஸ் என்னோட மைண்ட்ல இருந்து. அக்கீப் நபி சையத் முஸ்டாக் அலி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ரஞ்சி டிராஃபி ரவுண்ட் அப்லயே அக்கீப் நபியை பத்தி பேசியிருக்கோம். கேவி நானும் பேசும்போது அவனை ஹைலைட் பண்ணிருக்கான். அவன் எட்டகைன் என்ன பண்ணிருக்கான், ரெட் பால் பர்ஃபார்மன்ஸஸ் ஒயிட் பால் பர்ஃபார்மன்ஸ் பேக்கப் பண்ணிருக்கான். அண்ட் இந்த பர்டிகுலர் லெட்ஸ் நாட் கிட் ourselves. நம்ம ஏமாத்திக்க வேணாம் P-Dog. எல்லா டீமும் உனக்கே தெரியும். போன தடவை ஐயோ அந்த பையன் பேரை திருப்பி மறந்துட்டேனே, என்ன வருமா, அனிகேத் வர்மா ஃப்ரம் SRH. ஓகே, அததான் பாவம் வித்யுத் ஏதோ சொன்னாங்க. அனிகேத் வர்மா பின்னி பெடல் எடுத்துதான் அந்த ஸ்கவுட்டிங்ல தான் SRH எடுத்தாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்கவுட்டிங் பேனல்ஸ் எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு. நேஹல் வடேரா, ஐ கேன் கண்டினியூ சேயிங், பிரியான் சாரியா 1 year லேட்டர். ஸோ எவ்ரிபடி ஆர் வாட்சிங். அண்ட் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கும். நான் திருப்பி சொல்றேன், உமேஷ் யாதவ் மைட் ஆல்சோ கெட் a few bids, குட் பிடிங். ஏன்னா பைசா இருக்கு. there is a lot of அதான் எப்படி சொல்றது, நிறைய டிமாண்ட் இருக்கு, சப்ளை கம்மியா இருக்கு. சோ அக்கீப் நபி மாதிரி ஒரு ஆளுக்கு மவுஸ் இருக்குங்கிறது என்னோட பர்சனல் எதிர்பார்ப்பு. எடுத்து விளையாடுவாரா, ஐ டு நாட் நோ. அண்ட் நீ உண்மையான பார்த்தனா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அக்கீப் நபியை எடுத்து நீ பேக்கப் பவுலரா தான் வைக்க போற. சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னவா இருக்கும், வெங்கடேஷ் ஐயர் அந்த இன்னொரு ஸ்லாட்ல மேக்ஸ்வெல்ல போடலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. மேக்ஸ்வெல் போனதுல லிவிங்ஸ்டன் இந்த வாங்கிக்க 5 6 பின்னிருக்காரு. அதான் ஏங்க கொஞ்சம் மனசாட்சி கொஞ்சம் நியாயமா பேசுங்க. இன்னும் 10 நாள்ல ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு 4 சொட்டுட்டாரு. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவருக்கு வேற பேர் வேற நான் கொடுத்துருக்கேன். இதுல உங்களுக்கு என்னன்னா ஆனஸ்டா நான் சொல்றேன், அதனாலதான் ஒரு பிளேயரை நான் இந்த பக்கம் உன்னை நினைச்சு இன்னொரு பிளேயரை ரிலீஸ் பண்றது எவ்வளவு பெரிய ரிஸ்க்ன்றது இந்த ஆக்ஷன் நீங்க தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க, நோ மேட்டர் வாட், ஒருவேளை கிரீன் அவங்க ஹையா போய் எடுத்துட்டாங்கன்னா எனக்கு பரவாயில்ல, நான் ரசலை எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிட்டு தான் நிறைய ரிலீசஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ரொம்ப சிம்பிள். நான் உங்களுக்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். நீங்க பல பேர் சொல்றீங்க, நான் சொல்றேன் பாருங்க. நம்பர் 1 பிக் வெங்கடேஷ் ஐயர், நம்பர் 2 பிக் ஜேசன் ஹோல்டர், நம்பர் 3 பிக் அகீல் ஹுசைன், நம்பர் 4 பிக் ஒருவேளை காசு இருந்ததுன்னா ரவி பிஷ்னாய் ஆர் ராகுல் சஹர்.
இந்த 43 கோடியில இந்த 4 பிளேயருக்கு ஆடா போயிட்டு மீதி 3-4 ஃபில்லிங்ஸ் இந்த டேலண்ட் ஸ்கவுட்ல இருந்து எடுப்பாங்கன்றது தான் 100% நடக்க போகுது. சரி, அது என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதுக்கு தனி எபிசோட நம்ம மார்க் ஆக்ஷன் வேற வந்துகிட்டே இருக்கு. ஏராளமான ஆளுங்க வந்திருக்காங்க. ஆரவாரமான பீட்டிங். எனிவே, அதுக்கெல்லாம் முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா என்ன பேட்டிங். அப்கோர்ஸ் ராஜாவும் கிங்கும், அதாவது ராஜா இன்டு ராஜா ஸ்கொயர், ருத்து ராஜா, கிங் ராஜா, கோலி ராஜா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் போட்டு பின்னிட்டாங்க. வாட் காம்ப்ளிமெண்டரி பேட்டிங், பட் டோட்டலி ட்ரம்ப் பை சவுத் ஆப்பிரிக்கா. மார்க்கரம் பிரெவிஸ் அண்ட் பிரெட்ஸ்கி, மேத்யூ பிரெட்ஸ்கா இல்ல, ஆக்சுவலி பிரெட்ஸ்கி கிடையாது, மேத்யூ பிரெட்ஸ்கா என்ன பிளேயரா டர்ன் அவுட் ஆயிட்டு இருக்கான் பீடாக். இன்ஃபேக்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல தான் இருக்கான். வாட் அ கன்சிஸ்டன்ட் பிளேயர் தட் இஸ் டர்னிங் அவுட் டு பி. அண்ட் வாட் அ பேட்டிங் லைன் அப் சவுத் ஆப்பிரிக்கா ஹஸ் காட். கொஞ்சம் போலிங் தான் சிரிக்குது, பட் ஆல் இன் ஆல் லவ்லி 2 ODI கேம்ஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் வாட்ச் பண்றதுக்கு. நம்ம போலிங் எப்படி சிரிக்குது, அவங்க போலிங் சிரிக்குதுன்னா நம்மளது எப்படி சிரிக்குது? 130லேருந்து 5, அதுக்கப்புறம் ஒன்னப்புடின்னு ஜெயிச்சீங்க. இன்னைக்கு 358 ரன் அடிக்க முடியாம கன்சீட் பண்றீங்க. அதனால முதல்ல நம்ம முதுக நம்ம பாத்துக்கலாமே, அவங்கள சொல்றதுக்கு பதில. என்ன சொல்றீங்க? வியூவர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. இல்ல, நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இதை நான் எப்பவுமே நம்பின ஒரு விஷயம் தான். we have lost quite a few bowlers. ஓகே, டெஸ்ட்லயும் சரி, ஒயிட் பால்லயும் சரி, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் bowlers லூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் இது எல்லாத்துலயும் கடைசி ஒரு எக்ஸ்பேக்டர் பஞ்ச் பாயிண்ட் யாருன்னு நீ பார்த்தனா ஜஸ்பிரீத் பும்ரா. யாரு ஒத்துக்கலாம் இல்ல, நாளை பின்ன பும்ரா உனக்கு அவைலபிள் இல்ல, ஃபுல் டைம் ஸ்குவாட்ல நீ டீமை தேத்தணும் அப்படின்னா இந்தியா வந்து டெஃபினட்டா 40 ரன் 30 ரன் எல்லா மேட்ச்லயும் ஜாஸ்தி அடிக்கணும். ஏன்னா இந்த பவர் காம்பனன்ட்ல, ஐ ரிப்பீட், ஒரு ஆஸ்திரேலியாவோ சவுத் ஆப்பிரிக்காவோ இங்கிலாண்டோ இந்த பவர் காம்பனன்ட்ல சேஸ் வந்துனே இருக்க போது. அண்ட் டு ஆட் ஆன், இந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் லீக்ஸ் வருது பீடா. SA T20, I can see the reflection of SA20 on Matthew Bretska. அங்க ஆடி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல மேல வந்திருக்கிற ஒரு பிளேயர் yet again. மார்க்கோ யான்சன் கன்சிஸ்டன்ட் growth as a player, IPL விளையாடிருக்கான், அங்க விளையாடிருக்கான். எஸ், சம்மர் ரா மெட்டீரியல், நோ டவுட். கார்பின் பாஷோட எவால் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 2022ல ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அவன் வந்து ஒரு சப்ளிமெண்ட் பிளேயரா வந்தான். அவனோட growth as a player இதே மாதிரி வந்து ஆஸ்திரேலியாலையும் பிரைவேடைஸ் பண்ண போறாங்க, இங்கிலாந்துல 100யும் பிரைவேடைஸ் பண்ண போறாங்க. இந்த பவர் காம்பனன்ட்ல இந்தியா கிளாசி பேட்டிங் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஷுவர். பட் பவர் காம்பனன்ட்ல இந்த டீம்ஸ் மேட்ச் பண்ண போறது இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. லாங் லீவர்ஸ், வெரி பவர்ஃபுல் பாய்ஸ், பிக் ஹிட்டிங் இருக்கும் போது நம்ம போலிங் பும்ரா நாளைக்கு இல்ல அப்படின்னா இட்ஸ் கோட் டு டோட்டலி ரிலை ஆன் a bit of spin. ஒரு வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப் யாதவோட எக்ஸ்பேக்டர் டெஃபினட்டா இந்தியாவோட போலிங் ஸ்டாக்ஸ் ஆர் a little worrisome. இது என்னோட தாட். கரெக்டா சொன்னீங்க. நான் ஒரு தாட்டை உங்க முன்னாடி வைக்கிறேன். அது எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா இல்ல முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்லுங்க. 2030 சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா ஜெயிச்சதுக்கு காரணம் ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின். ஓகே, பரம பாட்டா பிச்சு. மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர்ஸ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க ஜெயிக்க முடியாது. பும்ரா வந்து பும்ரா பத்தி பேசி எந்த இதுவும் கிடையாது உங்களுக்கு. இந்தியா அந்த காலத்துல ஜெயிச்சாங்கன்னா ஒரு 12 வருஷத்துல நான் சொல்றேன். ஓகே, அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 330 அடிச்சீங்கன்னா கார்டிஃப்ல இறக்கி விட்டோம் ராபின் பீட்டர்சனை 1 டவுன், 2 பக்கமும் 2 கையிலும் சுத்தி ஆடுன. அந்த மிடில் ஓவர்ஸ்ல யாரு அந்த டோர்னமெண்ட் முழுக்க யாரு போட்டு ஜெயிச்சு கொடுத்தாங்க? அஸ்வின் அண்ட் ஜடேஜா. அதுக்கப்புறம் என்னாச்சு உங்களுக்கு? குல்ச்சா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ், யஜ்வேந்திர சஹல். ஓகே, இப்ப நீங்க உங்களுக்கு பாக்குறீங்கன்னா ஜடேஜா became a completely a defensive bowler. 10 ஓவர் அவரால் போட முடியும். இப்ப ஒரு ஓடிஏல ஒரு மேட்ச் அவரால் ஜெயிச்சு கொடுக்க முடியுமா? தெரியாது. வாஷிங்டன் சுந்தர் எப்படின்னா இன்னும் வந்து அவர் யாருன்னே அவருக்கு தெரியல. நீங்க பேட்ஸ்மேனா தெரியலீங்களே, நீங்க போலரா தெரியலீங்களே, பேட்டிங் ஆல்ரவுண்டரா தெரியலீங்களே, போலிங் ஆல்ரவுண்டரா தெரியலீங்களே, அவர் யாருன்னு அவருக்கு தெரியவே இல்லை. நிதிஷ் ரெட்டி ஆனாலும் என்ன பண்றாங்க, அவருக்கு போலிங்கே கொடுக்க மாட்டேன்றாங்க. இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் அவ்வளவு பேடா போடல, அவருக்கு போலிங்கே கொடுக்கல. when you are trying to have Kuldeep Yadav as your number 1 bowler, Kuldeep Yadav cannot be your number 1 bowler. அவருக்கு யாராவது ஒருத்தர் அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணி ஸ்டைஃபிள் பண்ணா குல்தீப் யாதவ் will pick up wickets. இன்னைக்கு என்ன பண்ணாங்க உங்களுக்கு? டியூ நிறைய ராய்ப்பூர்ல வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 10 ஓவர்ல 51 for 1 ஒரு செடேட் ஸ்டார்ட்.
11வது ஓவர் குல்தீப் போட்டிருக்கணும் வித் 51 ஃபார் 1. அப்ப குல்தீப் வந்து 2 ஓவர் ஸ்டேபிள் பண்ணா கச்சாமுச்சான் குறுக்கு போட்டு அவுட் ஆயிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, 359 இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, டிஃபென்சிவா 2 பக்கமும் வாஷிங்டன் சுந்தரி, ரவீந்திர ஜடேஜாவை எடுத்துன்னு வந்தாங்க. 15 ஓவர்ஸ்ல 83 ஃபார் 1. The partnership was growing. South Africa is not out of the game. Kuldeep came on the 16th over. அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்தது. ஃபீல்டிங் -26 ரன்ஸ், போலிங் வந்துட்டு ஒன்னும் பைட் இருக்கிற மாதிரி தெரியல. டு பி ஆனஸ்ட் வித் யூ, 358 என்ன பொறுத்த வரைக்கும் 25 ரன்ஸ் மோர். புவர் ஃபீல்டிங், அதே மாதிரி விக்கெட் எடுக்கக்கூடிய bowlers கிடையாது. They have to go back to 2 attacking spinners. They have to think about Kuldeep and Varun Chakravarti and sacrifice the batting because the batting doesn't look any bad in my humble opinion. நம்ம காம்பினேஷன் அண்ட் ஒரு சில கொஸ்டின்ஸ் தட் இந்தியா ஹேவ் போலிங் சைட்லயும் பேலன்ஸ் சைட்லயும் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் பிஃபோர் தட் சம் லைட். எஸ், விராட் கோலி அண்ட் ருத்துராஜ் காட் ட்ரம்ப் டுடே. அவங்க 2 பேரோட நாக்கும் வந்து வெண்ட் இன் வெயின், நோ டவுட். ஆனா அந்த 2 பேரோட காம்பினேஷன் பயங்கரமா செட் ஆச்சு. பயங்கரமா செட் ஆச்சுன்னா ருத்துராஜ் கைக்வாட் வந்து ஜென்ரலா விராட் வந்து எப்படி விளையாடுவாங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டா இன்சைட் மிட் ஆஃப்ல ஒரு சிங்கிள், பேக் ஃபுட்ல போயிட்டு ஸ்கொயர் லெக்ல சிங்கிள், பெருசா பவுண்டரி ரிஸ்க் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் எடுக்கவே மாட்டான். ஆஃப் ஸ்பின்னர் போட்டா ஒரு ஷாட் இறங்கி அடிப்பான். போன மேட்ச் சென்னிரன் முத்து, அவன் பேர் என்ன, சுப்ராயன், பிரணீலன் சுப்ராயன் அடிச்ச மாதிரி. பட் ருத்துராஜ் ஸ்டம்பை கொடுத்து இன்சைட் அவுட் அடிக்கிறது, பேக் ஃபுட்ல மார்க்கிற ஒரு ஷாட், கட்டார ஷாட் அடிச்சான், ஸ்வீப் டேக்கிங் ஆன். அதுக்கப்புறம் அந்த மிட் ஆன் மேல கேசவ் மகாராஜா டேக் ஆன் பண்ணது. நான் ஒரு போட்டிருந்தேன், மகாராஜ் ஹஸ் பீன் குவைட் த bowler. எஸ், நீ குல்தீப் யாதவ் பத்தி பேசியிருக்க, விக்கெட் டேக்கிங் bowlers பேசியிருக்க. பட் தீஸ் ஆர், நான் சொல்றேன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இந்தியால இந்த மாதிரி விக்கெட்ஸ் நான் ஞாபகம் இருக்கு, 2013 ஒரு வாட்டி கொடுத்தாங்க ஆஸ்திரேலியாவோட பைலேட்டரல் ஓடிஐ சீரீஸ். கேன் பி த ஹார்டஸ்ட் ஃபார் த bowlers. ஏன்னா இட்ஸ் அ பியூர்லி என்டர்டைன்மெண்ட் பேஸ்ட் கேம். கிரௌட்ஸ் ஆர் கமிங் டு லுக் ஃபார் த ரன்ஸ் சொல்லிட்டு மொழிவி கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் லார்ஜ்லி, நீ நான் விக்கெட் எடுக்கிறேன்னு போய் 10 ஓவர்ஸ் 80 கொடுக்கறதுக்கு நீ 10 ஓவர்ஸ் 53 கொடுத்தனா மேட்சை ஜெயிச்சிருவேன். நான் இப்பவும் சொல்றேன், நீ சொல்ற மாதிரி இந்த ஒரு சைட்ல இருந்து ஸ்டைஃபில் பண்ணக்கூடிய bowler மகாராஜ், ஆஃப்டர் ஹேவிங் பீன் சச் அ லிஞ்ச் பின் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா, அவனை ருத்துராஜ் டேக் டவுன் பண்ண உடனே மகாராஜ் கிட்ட பெரிய ஆன்சர்ஸ் இல்ல. லெட்ஸ் டாக் அபவுட் ருத்துராஜ் பிளே அகேன்ஸ்ட் ஸ்பின் வர்சஸ் விராட் கோலி சாலிடிட்டி அண்ட் தட் பார்ட்னர்ஷிப். ஸ்ரேயஸ் ஐயர் இல்லாத டபுள் கியர்ல தீர்த்து வச்சிருக்கான் ருத்துராஜ் கைக்வாட் at 4. யுவர் தாட்ஸ்? ஆஷா, இது நீங்க ஒத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபிளாட் ஸ்வீப், ஓகே, ஃப்ரண்ட் ஃபுட் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் மிட் ஆஃப் and your back left coming from point, try to bisect the fine leg and square leg, அந்த ஸ்வீப். அதுக்கப்புறம் இன்சைட் அவுட் ஷாட். நீ 2 ஷாட்லயும் கில்லாடியா இருந்தா 4 ஃபீல்டரை வெளியே வச்சு உனக்கு ஃபீல்டே செட் பண்ண முடியாது. அந்த கில்லாடித்தனம் தான் ருத்துராஜ் கைக்வாட். அதுக்கப்புறம் கேசவ் மகாராஜ் என்ன பண்ணாரு தெரியுமா, மிடான உள்ள கொண்டு வந்தாரு, இறங்கி. அதுக்கப்புறம் நாட் பவர் ஹிட்டிங், நான் தான் ஒரு ட்வீட் போட்டேன், பவர் ஹிட்டிங் கிடையாது, ஸ்லாகிங் கிடையாது. அதுக்கப்புறம் இறங்கி ஒரு சிட்டுக்குருவி அடிக்கிற மாதிரி ஒரு 30 ரோ தள்ளி லாங் ஆன்ல ஒரு 6. அப்படிங்கும் போது நேற்று வந்து கிரிக் பஸ் வந்து ஒரு ட்வீட் போட்டாங்க, Sutraj has not had a great time with ODIs, with 7 ODIs averaging 17. Yes, 7 ODI 7 வருஷத்துல ஆடுற, ஒரு ஓடிஐ நீ ஆடின அப்புறம் 13 மாசம் கழிச்சு அடுத்த ஓடிஐ ஆடுற, யுவர் பேட்டிங் அவுட் ஆஃப் பொசிஷன். இன்ஸ்பைட் ஆஃப் தட் இஸ் பர்ஃபார்ம்டு. இன்னொன்னு சொல்றேன், இதை ஒத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னு ஸ்பின் அவர் வந்துட்டு அவருக்கு என்ன இது இருக்குன்றத சொல்லிட்டோம். பேஸ் போலர்ஸ் எவ்வளவு லேட்டா ஆடுறாரு பாருங்க. நிறைய பேர் கமெண்டேட்டர் என்ன சொன்னாங்க, அந்த டாப் எட்ஜ்னாங்க. மார்க்கோ என்சன் வந்து ஒரு குத்துனாரு. there is a difference between pull and hook. அத கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு he never tried and hit it too hard. the jaw root ஆடுற மாதிரி he just guided the ball over fine leg. zero effort. அந்த மாதிரி லேட்டா ஆடுற ஆளுக்கு தான் உங்களுக்கு வாண்டரஸ், கேப் டவுன், செஞ்சுரி எல்லாம் ரன் அடிக்க முடியும். அதனால ருத்துராஜ் மாதிரி ஒரு ஆளை நீங்க வேர்ல்டு கப்புக்கு கூட்டிட்டு போலன்னா ஐ எம் வெரி சாரி டு சே தட். நாளைக்கு என்ன கேள்வி கேட்காத, யாருக்கு பதில எடுத்துட்டு வருவாங்கன்னு வியூவர்ஸ், அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன பிளேயிங் லெவல் எழுத சொல்லியா ருத்துராஜ் கைக்வாட், மீதி 10 ஃபில் பண்ணு. ஏன்னா he is someone, if you give an opportunity in 10 games will definitely score 50 plus scores in 6 of those innings. If you give him confidence saying you are going to be there for the next 10 games. This is my humble observation. கோலியை பத்தி சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை, அந்த மிருக பசி அவருக்கு தெரியுது. அண்ணாச்சி இது ஆசை இல்ல பசி அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கும், அந்த பசி அவருக்கு தெரியுது. பெரியப்பாவும் குழந்தை எடுத்துருவாரு 3 இன்னிங்ஸ்க்கு ஒரு தடவை.
கரெக்டா நீங்க வந்து பார்ஷியாலிட்டி பார்க்காம ஒரு நல்ல டீமை எடுத்துன்னு போனீங்கன்னா இந்தியா will win the 2027 வேர்ல்ட் கப். சரி, நீ ஒரு பாயிண்ட் சொன்ன, ஆர்டிகல் இருந்தாங்க ருத்துராஜ் ஹஸ் நாட் ஹேட் அ கிரேட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இதை வந்து ஒரு ட்வின் எட்ஜ் அதாவது ரெண்டு சைடா பாக்குறேன் எம்பிடா. அதாவது ட்வின் எட்ஜ் ஸ்வாட் இஸ் ராங், ரெண்டு சைடா பாக்குறேன். நான் விளையாடின டைம்ல இருந்தே பாக்குறேன், ஒரு சில பிளேயர்ஸுக்கு வெளியில இருந்தே நாய்ஸ் டக்குன்னு அவங்க கழுத்துக்கு கச்சக் பண்றதுக்கு வந்துடும். ஒரு சில பிளேயர்ஸுக்கு செம்ம டேலண்டட், அவங்களுக்கு ரோப் கொடுக்கணும், சீக்கிரமா மாத்துறாங்கன்னு வெளில இருந்த நாய்ஸ் வரும். அது எதனால வருது, யாரு சொல்லி வருது, எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. பட் அது கன்சிஸ்டன்டா வந்திருக்கு. ஈவன் ஃபார் ருத்துராஜ் கூட நான் ஃபீல் பண்றேன், அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ண டைம்ஸ்ல அவனுக்கு அந்த லாங் ரன் கிடைக்கல. சம்டைம்ஸ் அவன் இன்ஜுரினாலையும் வெளியே போயிருக்கான், which is also been unfortunate. பட் அவனை வந்து இவ்வளவு இம்பேஷண்டா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. லெட்ஸ் ஜஸ்ட் லுக் அட் இட். ருத்துராஜ் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்பர் 4ல ஆட வைக்க கூடாதுங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. இந்த ஆர்கியூமெண்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சும்மாவே ஸ்கோர் கார்டை பார்த்தே எடுக்கலாம். ஏன்னா ஐபிஎல் விளையாடும் போது உன்னோட பெஸ்ட் பேட்டர்ஸ் டாப் 3ல இருக்கணுங்கிறது நோ பிரெய்னர். பட் ருத்துராஜ நம்பர் 4ல ஆட வைக்கிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கேன் பிளே சீமர் வெல். அவன் அவுட் ஆகக்கூடிய ஒரே எபிலிட்டி இனிஷியலா கொஞ்சம் பால் ஸ்விங் ஆனாதான், அது ஆக போறது இல்ல. நம்பர் 4 ஆடினா ஸ்பின் அவனோட ஐசால் அகடி பிளேயர் யாருமே கிடையாது. அண்ட் வெரி குவிக் ஆன் த ஃபீட், ரன்ஸ் வெரி வெல் பிட்வீன் த விக்கெட்ஸ், இன்சைட் அவுட் ஆட முடியும், எல்லா ஷாட்டும் கையில இருக்கு. இதுக்கு மேல ஒரு பிளேயர் நம்பர் 4க்கு கிரெடென்ஷியல் ப்ரூவ் பண்ண வேணாம். நாளை பின்ன ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டான்னா கூட நீ ருத்துராஜையும் அகாமடேட் பண்ணலாம். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு. நிறைய எனக்கு தெரிஞ்சு இனோவேட்டிவ் ஐடியாஸ் நான் யோசிப்பேன். would you want to push ருத்துராஜ் up the order or rather have even விராட் do that? even விராட் can do that. T20ல பண்ணிருக்கான் விராட். சோ ருத்துராஜ் மாதிரி ஒரு பிளேயர் இஸ் கோயிங் டு ஆட் a bonus அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது நோ பிரெய்னர். பட் நீ சொல்ற மாதிரி டெஃபினட்டா ஐ அக்ரி, ஒரு சில பிளேயருக்கு மட்டும் அதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் டோட்டலி ராங். ஒரு லாங் ரன் இவன மாதிரி பிளேயருக்கு, பெடிகிரி இருக்கிற பிளேயருக்கு டெஃபினட்டா கொடுக்கலாம். எஸ் பிடா. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த மிடில் ஆர்டர்ல நீங்க ஆடுறீங்கன்னா ஒயிட் பால் வெர்ஷன்ல, oh that ball has gone to the roof, oh what a big hit, அந்த பிக் ஹிட்லாம் இங்க எதிர்பார்க்காதீங்க ருத்துராஜ் கேக்வாட் கிட்ட. இப்ப 77 யார்டு 6 ராய்ப்பூர்லனா 78 யார்டு போனாலும் 6 ரன் தான், 101 யார்டு போனாலும் 6 ரன் தான். ருத்துராஜ் கேக்வாட் எப்படின்னா வலிக்காம ஆடுறாள். நான் திருப்பி கேட்கிறேன், விராட் கோலி தான் அடிச்ச மாதிரி இருந்தது, ஆனா அவருக்கு முன்னாடி குயிக்கா இவர் 77 பால்ல 100 அடிச்சிட்டாரு. அதே மாதிரி அந்த ஆஸ்திரேலியாவோட ஒரு ஓடியை ஒரு 120 வச்சு சொருகனா இருப்பாருங்க T20ல. ருத்துராஜ் மாதிரி ஒரு ஆள்லாம் எப்படின்னா உங்களுக்கு ரன் அடிக்கிறதே தெரியாது. பர்டிகுலரா ஒன்ஸ் ஹி கெட் செட் இன், இந்த ஈஸியா அப்படியே இந்த பாயிண்ட்ல ஒரு 4, அதுக்கப்புறம் இந்த ஃபிளிக் ராஸ்பிங் ஃபிளிக் ஒரு 4, மிட் ஆஃப் மேல ஒரு 4 உங்களுக்கு. சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளுங்கும் போது நீங்க ஃபைனலா அவுட்கம் தான் பார்க்கணும். இப்ப நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்க, ருத்துராஜ் கேக்வாடால ஒரு ஓவர்ல 20 ரன் அடிக்க முடியுமா? எதுக்கு அடிக்கணும் ஒரு ஓவர்ல 20 ரன்? when you know, இப்ப he has taken the team to 358. என்ன பொறுத்த வரைக்கும் 40 ஓவர்ல இந்தியா 284, 40 ஓவர்ல 284ல இருந்து நீங்க எங்க போயிருக்கணும்? நானே நீங்க போட்ட போலிங் போட்ட அழகுக்கு நீங்க 380 கொடுத்திருந்தாலே திருப்பி அவன் அடிச்சிருக்க போறான். அடுத்த பிரச்சனை நம்ம அதுக்குள்ள போலாம். நான் அதை கேட்க போறேன் உங்ககிட்ட. 2 மேட்ச்மே நம்ம சரியா பினிஷ் ஆகல. பட் அதுக்கு முன்னாடி ஸ்லைட்டா சவுத் ஆப்பிரிக்கா பக்கமா டில்ட் பண்ணலாம். ஏடன் மார்க்ரம் ஃபேபுலஸ் இன்னிங்ஸ், ஒரு சான்ஸ் கிடைச்சது லாங் ஆன்ல, பட் மேட் a terrific 100. எனக்கு ஏடன் மார்க்ரம் பத்தி ஒரு क्वेश्चन இருக்கு. பட் பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் பிரெட்ஸ்கி. ஓகே, அகைன் வில் கோ தேர். பட் பிரெவிஸ் மச்சான் என்ன ஆடுறான்? பாக்ஸ் ஆபீஸ் பிளேயர் அவன். பேஸ்பால் டிராக் பால் எல்லாம் சொல்றீங்க, பிரெவ் பால் தனியா தெரியுது. என்ன பேட் ஸ்விங். 2 போட்டோ எடுத்துன்னு வந்தேன் பீடா. அதாவது ஒரு பிக்சர் பர்ஃபெக்டா ஒரு போட்டோக்கு ஒருத்தன் ஷாட் ஆடும்போது எப்படி பவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீ ஒரு ஷாட் அடிக்கிறேன்னா, இப்ப நம்ம ப்ரொடியூசர் அந்த போட்டோ போடுவான் டெவால் பிரெவிஸோடது, உன்னோட டாப் ஹேண்டும் பாட்டம் ஹேண்டும் எப்படி சீக்வன்ஷியலா ஒர்க் ஆகணும், கரெக்டா பவர் ஜென்ரேட் பண்றதுக்குங்கிறதுக்கு இதோட பெட்டரா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பீட். இது ஃபர்ஸ்ட் ஷாட். அவன் லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து எல்லோ கலர்ல அவனோட இது போட்டிருக்கான், எல்லோ கலர் போட்டிருக்கான். அதுவே அவனுக்கு காட்டுது ஒரு விஷயத்த. பட் அந்த கை லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டிருக்கான்ல, அந்த கையில போட்டிருக்கிறது லுக் அட் ஹவு ஸ்ட்ரெயிட் இட் இஸ். சோ அவன் பேட் வந்து மேலேந்து கீழே வந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல லெஃப்ட் ஹேண்ட் இஸ் பிரிங்கிங் இட் டவுன். ஓகே, இப்ப லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லா இந்த இடத்துல பவர் ஜென்ரேட் பண்ணி கொண்டு வருது ஷேப்போட. இஸ் ஹோல்டிங் ஷேப். நெக்ஸ்ட் போட்டோ போடுப்பா. இந்த நெக்ஸ்ட் போட்டோல இப்ப பாரு, லெஃப்ட் ஹேண்ட் அந்த எல்லோ கலர் பேண்ட் போட்டிருக்கிற ஹேண்ட் வந்து பெண்ட் ஆயிடுச்சு, எல்போ பெண்ட் ஆயிடுச்சு. ரைட் ஹேண்ட் பாரு, அது ராம்ராட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. சோ இது என்னன்னா, உன்னோட பாட்டம் ஹேண்ட் இஸ் பிரேக்கிங் த்ரூ த கரெக்ட் டைம். பாட்டம் ஹேண்ட் வந்து பிரேக் ஆகி கரெக்டா பவர் ஜென்ரேட் பண்ணி இந்த 6 போகுது. ஸ்கிரீன் கிராப் எடுத்துடலாம். இது கரெக்டா வரும்போது இது வழி விடுது.
சோ என்ன பவர் ஜெனரேஷன், பாலோட இம்பாக்ட்ல பாட்டம் ஹேண்ட் இஸ் கமிங் இன் டு பிளே அண்ட் டாப் ஹேண்ட் இஸ் கிவிங் வே. வாட் பவர் ஜெனரேஷன். அண்ட் இந்த பையன் நல்லா வேற ஆடினான். ஆக்சுவலி குல்தீப் யாதவ் வந்து அவன் என்ன நினைச்சானா டேக் டவுன் பண்ணி முடிக்கிறமாமா அப்படின்னு சான்ஸ் எடுத்தான். பால் பேட் மிடில் கிட்ட படவே இல்லை, அதுவே பவுண்டரி லைன் வரைக்கும் போச்சு, அவ்வளவு ஹைட் கிளம்பி. வாட் அ ஜெனரேஷனல் டேலண்ட் வி ஆர் வியூவிங் பீடா. இன்கிரெடிபிள் பிளேயர். பியூட்டிஃபுல்லா அந்த பாட்டம் அண்ட் பவர் ஜெனரேஷனை பத்தி சொன்னீங்க. இன்னொன்று அந்த டாப் ஹேண்ட் வழி விடுதுன்னு சொன்னீங்க பாருங்க, அது வந்து எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட். அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்களுக்கு என்னன்னா, எங்க நிறைய பேர் ஃபெயில் ஆகுவாங்கன்னா, they will have both bottom hand and top hand அப்படியே வந்து குழாயை பிடிக்கிற மாதிரி பிடிப்பாங்க. உங்களுக்கு எப்போ வந்து அந்த டாப் ஹேண்ட் வழிவிடும்னா, you have to have your top hand slightly relaxed. இப்ப இந்த பொலாடியும் பாருங்க, பொலாடு சிட்டுக்குருவி அடிக்கிற மாதிரி அடிப்பாரு. இந்த டாப் ஹேண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். பொலாடு மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீஷன் இவ்வளவு தூரம் இப்படி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு சிலர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, கம்ப்ளீட் த ஷாட்னுவாங்க. யோ, பால் பேட்ல பட்டு போன அப்புறம் நீ ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணாலும் எந்த டிஃபரன்ஸும் இல்லையா? The only difference what it makes it when the bat makes a contact with the ball, where is your top hand, where is your bottom hand தான். இப்போ ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த டாப் ஹேண்ட் இப்படி போயிடும், இங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும், பிளாட்டா அடிக்க முடியாது, ஹைட் கிடைக்கும், எலிவேஷன் கிடைக்காது. பியூட்டிஃபுல்லா அந்த பாயிண்ட சொன்னீங்க. அவர் எப்பவுமே அவரோட நிறைய க்ளோஸா ஒர்க் பண்ணிருக்கேன் நானு. அவர் எப்பவுமே அதான் பண்ணுவாரு, பாட்டம் ஹேண்டை வந்து ஸ்டிஃபா வச்சுட்டு டாப் ஹேண்டை ரிலாக்ஸ்டா வச்சுப்பாரு. நீங்க சொன்ன அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் அந்த ஏன் வழி விடுதுன்னா, திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் இட் இஸ் a டாப் கிளாஸ் பவர் ஹிட்டிங் டெக்னிக். என்னால பால தூக்கி உனக்கே தெரியும், நான் ஒரு சிக்ஸ் அடிக்கிறதுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். என்னால வந்து என்னைக்குமே இதுதான் கரெக்டான வே டு ஹிட் அந்த பவர் ஜெனரேஷனுக்கு. நான் இது எப்பெல்லாம் பண்ண ட்ரை பண்ணாம என் பேட் ஸ்ப்ளைஸ் ஆயிடும். அதனாலதான் நிறைய டைமிங்ல ரிலே பண்ணி இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரீட்டா வைப்பேன். அந்த லெஃப்ட் ஹேண்ட் வரும்போது பாட்டம் ஹேண்ட் பிரேக் ஆகி லெஃப்ட் ஹேண்ட் வழி விட்டுச்சுன்னா அந்த பவர் ஜெனரேஷனே வேற மாதிரி இருக்கும். அவ்வளோ ட்ரை பண்ணிருக்கேன் கன்சிஸ்டன்டா லைஃப்ல. சின்ன வயசுல இருந்து பால தரையிலாடுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த ஓங்கி அடிக்கிறதுக்கு வெறும் டைமிங் தான் வந்துச்சு. ஸோ பிரவிஸை பார்க்கும்போது நம்ம அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்மிரேஷன் கலந்த ஒரு நம்மளால முடியலையே அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கு. எனிவே லெட்ஸ் மூவ் ஆன் டு மேத்யூ பிரெட்ஸ்கா. வாட் அ ஸ்டார்ட் பீடா, வாட் அ ஸ்டார்ட் டு ஹிஸ் இன்டர்நேஷனல் கரியர். இதை நீ எதிர்பார்த்தியா? ஒரு மாதிரி ஃபிளாஷி பிளேயரா இருந்தான் டர்பன் சூப்பர் ஜெயன்ஸ்க்கு விளையாடும் போது. சாரி, பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் தானே விளையாடுறான், பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்ல டர்பன் சூப்பர் ஜெயன்ஸ். அங்க இங்கேயும் எல்எஸ்ஜி எடுத்திருக்காங்க. இதை நீ எதிர்பார்த்தியா? இந்த அளவுக்கு ஒரு கம்போசர் எதிர்பார்க்கல. குல்தீப் யாதவ வந்து எல்லாரும் ஆஃப் த பிட்ச் ரீட் பண்ணுவாங்க, இவன் ஆஃப் த பிட்ச்ல கையில இருந்தே பிக் பண்றான். ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா பிரச்சனை இல்ல, தட்னா சிங்கிள், கேமை கால்குலேட் பண்ணி எடுத்துன்னு போறான். மைக்கேல் பெவன் வித் பவர் கியர்ஸ் இருக்க மாதிரி ஒரு பிளேயரா இருக்கான். ஒன்னும் புரியலையே எனக்கு எப்படி இந்த கேம் டெவலப் பண்ணான் அவன். ஒரு பிரிடாமினன்ட் ஆஃப் சைடு பிளேயர், கொஞ்சம் வெளியில போட்டீங்கன்னா வச்சு வெளுத்துருவாரு பாயிண்ட் கவர்ஸ், எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா துருன்னு இருக்கிற ஒருத்தர். பியூட்டிஃபுல் அப்சர்வேஷன். ஒரு 32 அடிச்சுட்டு அவுட் ஆறுது, 26 அடிச்சுட்டு அவுட் ஆறுது, 19 அடிச்சுட்டு அவுட் ஆறுது. அதுக்கப்புறம் தான் வந்து கொன்ராட் சுக்ரி போய் அவர்கிட்ட போய் பேசியிருக்காரு, இங்க பாரு உன்னோட ஸ்கில் லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, இந்த 23, 33 எல்லாம் வேலைக்கு ஆகாது, யூ ஆர் டூ ஸ்கில்டு, ஐ வாண்ட் யூ டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ அந்த மாதிரி அந்த எனக்கு அந்த இதெல்லாம் காட்டவே காட்டாது. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க பாருங்க, கையிலேருந்து அவர் பிக் பண்றாருன்னு. குல்தீப் யாதவ் என்ன பண்ணாருன்னா, லேட்டா அவரு லென்ஸ் பாத்தீங்கன்னா மேல நிறைய கொடுக்கல, ஷார்ட்டர் லென்ஸ் கூகுளியா போட்டுட்டே இருந்தாரு. பேக் ஃபுட் போயிட்டு மிட் ஆஃப்ல பஞ்ச் பண்ணிட்டு ஒரு ரன் ஓடுறாரு ஆஷா. தட் வாஸ் எக்ஸலன்ட் ஃபார் மீ. அதுதான் நான் ஒரு இப்ப பிரேவிஸ் வந்து ஒரு பிளிஸ்டரிங் 50 அடிச்சாரு, கம்போஸ்ட் அண்ட் காம் 50னா இந்த கேமை செட் பண்ணி கொடுத்தது உங்களுக்கு பிரெட்ஸ்கே தான். and he got out a very good ball from பிரசித் கிருஷ்ணா. he didn't throw his wicket away. 750 11 ODI innings ன்னா you should see the composure. டாலடி அடிச்சல 750ல நீங்க அடிக்கவே முடியாது. 309 சேசி நீங்க நம்பர் 4 வரீங்க, மேட்ச் ஹேங்கிங் இன் பேலன்ஸ், கொஞ்சம் கூட வந்து ஒரு டென்ஷன் எதுவுமே இல்லாம அப்படி இப்படி. நான் என்ன இந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல பாக்குறேன் அப்படின்னா, அந்த தைரியம் தெரியுது, அடிச்சுக்கலாம் விட மாப்ள அப்படின்னு. they are not panicking. அந்த கல்ச்சரை சுக்ரி டெஃபினட்டா கொண்டு வந்திருக்காரு. இல்லைன்னா பழைய சவுத் ஆப்பிரிக்கா வந்து நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு, திருப்பி க்ளோஸா வந்து 15 ரன்ல தோத்துருப்பாங்க. இதே தானடா போன மேட்ச் ஆச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஃப்ரம் 130 for 5 they got it to 300. போன மேட்ச் எல்லாம்
போன மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறத பார்த்து சவுத் ஆப்பிரிக்கா யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தேன். 11 for 3 பேக்கெட் ரசாமின்னு நினைக்கும் போது மேட்ச் இஷ்டத்துக்கு அடித்துன்னு போனாங்க. இட் வாஸ் அ கம்பெலிங் வாட்ச். சவுத் ஆப்பிரிக்கா நீங்க ஆடுறத பார்த்தா ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஏதாவது கொஞ்சம் இப்படி ஏமாத்தி கையை சுத்தி போடுற போலர் ஒருத்தன் இருந்தான்னு வச்சுக்கோயேன், அந்த மகாலா பீட்டரா ஏதோ ஒரு பீட்டர் ஒருத்தர் இருக்கானே, என்ன பீட்டர், கபயோம்சி பீட்டர், கபயோம்சி பீட்டர், அவன் ஃபர்ஸ்ட் வரும்போது என்னவோ ஏனோ தானோன்னு போட்டுருந்தாயா. அவன் போன சீரீஸ் பாக்குறேன் பயங்கரமா போடுறான், பாலை சுத்தி நல்லா போடுறான். அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு ஸ்பின்னர் எடுத்துன்னு வந்து ஒரு கூகுளி ஸ்பின் போட்டு விக்கெட் எடுத்துக்கிற மாதிரிலாம் நீங்க போலர் எடுத்துன்னு வந்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் லைன் இப்ப பார்க்கும்போது பயமா இருக்கியா, அடியில இருந்து அடி வாய்த்த கலக்குது. இவங்க என்ன பண்ணிருக்கணும், ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, ஆனஸ்டா சொல்றேன், இந்தியா வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா இந்த காம்பினேஷன் வச்சு நீங்க ஜெயிக்கவே முடியாது. 20 ஓவர் ஸ்பின் நீங்க போட்டா கூட someone like George Linde who's a spin bowling all rounder should have been there if not Kabayomsi Peter. ஓகே, உங்களுக்கு வந்து டோனி டிசோர்சி போல ஆடி இருக்கலாம்ல. டோனி டிசோர்சி போல ஆடலாம் இல்ல ஆச்சா, டோனி டிசோர்சி அண்டர்ரேட்டட் குட். நான் என்ன கேக்குறேன் உங்களை, ஜார்ஜ் லிண்டே யாருக்கு பதில் ஆட வைப்பார்? எதுக்கு 4 ஃபாஸ்ட் போலர், இப்போ 140 போடுறாரு கார்பின் போஷ், 140 போடுறாரு யான்சன். இட் should be either Burger or Lungi Engidi and it should have been George Linde. They would have strengthened their batting also. Tony D'Souza is an underrated player என்ன பொறுத்த வரைக்கும். He knows how to score runs. சூப்பர் பிளேயர், பார்க்கறதுக்குலாம் அட்ராக்டிவெல்லாம் இருக்காது. பட் தனுஷ் சொல்ற மாதிரி எங்களெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காது, போக போக தான், பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிடிக்கும்னு ஒரு இதுல சொல்லுவாரு. அந்த மாதிரி இஸ் குட் எனஃப் டு ஜஸ்ட் கமாண்ட் இஸ் பிளேஸ். டோனி டிசோசை பத்தி சொல்ல மாட்டேன். நான் கேட்கிறேன், do you need 4 fast bowlers in this flat? I agree with your point. பட் இவ்வளவு தூரம் கீழ் வரைக்கும் பேட்டிங் ஆடுறான். போன மேட்ச் நாண்டர்பர்கர்லாம் ஆடி மேட்ச் எடுத்துன்னு போறாங்கிற போது I thought அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் bowler மிஸ்ஸிங், எஸ்பெஷலி ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல. I am really looking forward to this கபயோம்சி பீட்டர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கான் மச்சி. குவைட் இம்ப்ரெசிவ், சீரியஸா சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு போய் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கான். எனிவே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வில் ஹிட் டு ஏடன் மார்க்ரம். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு வித் சவுத் ஆப்பிரிக்காஸ் பேட்டிங் டெக்னிக். ஏடன் மார்க்ரம் பாக்குறேன், மார்க்கோ யான்சன் பாக்குறேன். மார்க்கோ யான்சன் ஹஸ் கம் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ். இஷ்டத்துக்கு ஒரு பேட் ஸ்விங், 7.75 அடி இருக்கு அந்த கை. நேரா கையில இருந்தே புடிங்க அடிச்சிருவான்னு நினைக்கிறேன் பால கூடி சீக்கிரம். இந்த கை ஒரு தூரம் போகுது, கால் ஒரு பக்கம் போகுது, அப்படியே நீட்டி அடிச்சுடுவான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்ன கொஸ்டின்னா, சவுத் ஆப்பிரிக்கால நிறைய விளையாடுறாங்க, பால் நல்லா நெஞ்சு வரைக்கும் பவுன்ஸ் ஆகும், அப்ரேட்டா நின்று விளையாடுறாங்க. பட் இஃப் யூ லுக் அட் அ ட்ரெண்ட், நிறைய குல்தீப் யாதவுக்கு அவுட் ஆற போலர்ஸ், அவுட் ஆற பேட்ஸ்மேன் பின்னாடி போய் அடிக்க பார்த்து பாட்டம் எட்ஜ் பட்டு கேட்ச் போகுது டீப் மிட் விக்கெட்ல. போன மேட்ச் நீ மார்க்கோ யான்சனை பாரு, அப்கோர்ஸ் ராஞ்சியில விக்கெட் கொஞ்சம் கீழே வரும். இன்னைக்கும் ஏடன் மார்க்ரம் ஒரு கேட்ச் கொடுத்தான், அப்படிதான் பேக் ஃபுட்ல போயிட்டு. அதே மாதிரி இன்னொரு ஷாட் அடிக்க பார்த்தா ஜடேஜா கிட்ட ஒரு பொத்து நடுவில் விழுந்து ஒரு 4 போச்சு. இந்த டால் பொசிஷனிங் ஆஃப் தீஸ் பேட்டர்ஸ், ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட் டு சேஞ்ச்? ஏன்னா குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு bowler, யூ நோ ஹி ஷார்ட்டர், ஹி டசன்ட் ஸ்பின் த பால் ஃபார்வர்ட், முன்னாடி போகாது, நிறைய பேக் ரொட்டேஷன்ஸ் இருக்கும். பால் விக்கெட்ல உட்காரும், பால் பவுன்ஸ் ஆகாம எல்லா பவுலர்ஸ்க்கும் வரதோட கீழே வரும் பவுன்ஸ். ஏன் கொஞ்சம் லோவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வச்சுன்னா அடியில இருந்து மேல அடிக்க முடியாது? ஹவு டிஃபிகல்ட் அ சேஞ்ச்? நான் மார்க்கரம் ரொம்ப வருஷமா பாக்குறேன். அந்த லோவர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருந்தா அவன் இந்த மாதிரி ஆடுறதுக்கு கன்சிஸ்டன்டா 2 இன்னிங்ஸ்க்கு ஒரு அடி 100 அடிப்பானே, அது அவ்வளவு கஷ்டமா மாத்திக்கிறது? கஷ்டமெல்லாம் இல்ல ஆஷா, நீங்க சொல்ற மாதிரி இந்த போர்ட் எலிசபெத்தா இருக்கட்டும், நான் சொல்றது புரியுதா? உனக்கு? அதான் சொல்றேனே, போர்ட் எலிசபெத் கோஸ்டல் ஏரியால கொஞ்சம் எங்களுக்கு திரும்பினாலும் நீங்க சொல்ற மாதிரி பவுன்ஸ் ட்ரூவா இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் ஆம் புல் டங்கேர்னு அடிச்சிருவாங்க. ஸோ இந்தியால உங்களுக்கு பவுன்ஸ் கொஞ்சம் பர்டிகுலர்லி when it comes to bowlers release position, someone like Kuldeep Yadav who's not as taller as the spinners what you got in South Africa, there is a difference between pulling with ball on top of the bat and bat on top of the ball. இந்தியால நீங்க வந்து நீங்க சப்கான்டினென்ட்ல நீங்க ஆடுறீங்கன்னா உங்களோட அந்த ஷார்ட் ஆம் புல்லுன்னு சொல்லுவேன் அத, தட் should be bat on top of the ball. அதுக்கு நீங்க அப்ரைட்டா இப்படி நின்னுட்டு இருந்தீங்கன்னா நீங்க அடிக்கவே முடியாது. ஸோ அப்ப குல்தீப் யாதவ் மாதிரி ஒருத்தர் நீங்க எப்படி அனாலிசிஸ் பண்ணும்போது பண்ணணும், என்ன லென்த் போடுறாரு, 7 மீட்டர் 8 மீட்டர் தான் போடுறாரு. சில சமயம் லென்த் மிஸ் ஆகி மேல போட்டாதான் உண்டுங்கும் போது கொஞ்சம் கிரவுட் பொசிஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா அந்த பேக் ஷார்ட் ஆம் புல் பேக் ஃபுட் உங்களுக்கு அந்த மிட் விக்கெட்ல இருந்து லாங் ஆன்லயும் அடிக்க முடியும். இன்னொன்னு சொல்றேன், நீங்க அப்ரைட்டா நின்னீங்கன்னா பிளாட் பேட்டடா நேரா தான் அடிக்க முடியும். நீங்க கீழே இருந்தீங்கன்னா தான் ராக் பேக்ல யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் டைரக்ஷன் அண்ட் ஹிட் இட் ஆன் த லெக் சைடு. இப்ப மாக்ராம் பாருங்க எப்படி அவுட் ஆனாருன்னு பாருங்க.
கேட்சியும் அங்கேயே தான் விட்டாங்க. அது ஸ்லோயர் பால் போட்டாங்க. அந்த ஸ்லோயர் பாலும் பாத்தீங்க எங்க அடிச்சாரு பாத்தீங்களா நீங்க? அந்த ஸ்லோயர் பால் எங்க அடிச்சாமா? இல்லடா, இங்க இருக்கு. தட்ஸ் மை பாயிண்ட். நான் அதுதான் கேட்கறேன். நான் யூசுவலா இந்தியன் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் நான் பாக்குறேன். சோ இந்த மாதிரி ஆடும்போது அது யூட்டிலைஸ் தான் பண்ண பார்ப்பேன், இந்த மாதிரி மிஸ் பண்றாங்கன்னு. பட் எனக்கு இதே மார்க்கரம் அதே ஷாட்டை நான் செஞ்சு இதுல ஆடி பார்த்திருக்கேன். கேப் டவுன்ல 6 போயிடும். இங்க அதே ஹைட்ல நின்னு அடிக்கிறான். அது என்ன ஏன் இன்னும் புரிய மாட்டேங்குது. இட்ஸ் ரிப்பீட்டேட்டிவ் மிஸ்டேக் ஹேப்பனிங். இன்ஃபேக்ட் வந்து அவன் பும்ராக்கு போல்ட் ஆனான்ல, போல்ட் ஆறது கூட ஹையா இருக்கான் பொசிஷன்ல. சோ when he is high, அந்த லாஸ்ட் மினிட்ல பாலை பார்த்து கீழே வர முடியாது. பாலை அடியில இருந்து அப் டு டாப் பார்த்தனா தான் நீ லெங்த் பிக் பண்ண முடியும். ஷார்ட் பால் டைம் அண்ட் அகைன் அது போய் பாட்டம்ல படுது. இது ஏன் பாட்டம்ல படுதுன்னு யோசிக்க மாட்டாங்களா? நீ சொன்ன பேட் ஆன் டாப் ஆஃப் த பால், பேட் ஃப்ரம் அண்டர் த பால்னு. ஒரே விஷயம், இஃப் யூ வாண்ட் டு கீப் த பேட் ஆன் டாப் ஆஃப் த பால், நீ என்ன பண்ணிடணும், நான் பவுண்டரி அடிக்கிறேங்க, 6 அடிக்க வேணாங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். இஃப் யூ வாண்ட் டு ஹிட் அ 6, பேட் பாலுக்கு அடியில இருந்து தான் வரணும். அந்த 6 அடிக்க பாக்குறாங்க வித்வுட் கெட்டிங் அண்டர் த பால். தட் இஸ் வெரி சர்ப்ரைசிங். கொஞ்சம் எலிமெண்டரியா தான் இருந்தது, பட் வை? ஏன்னா அந்த மாதிரி பண்ணா ஏதாவது டெக்னிக் மாறிடுங்கிற ஃபியரா அப்படின்னு கேட்கலாம் நினைச்சேன். ஏன்னா நீ க்ளோஸா ஒர்க் பண்ணிருப்பேன் இவங்களோட. இன்னொன்னு ஆஷா, சவுத் ஆப்பிரிக்கால பவுன்ஸ் ட்ரூவா இருக்கும், பால் ஸ்கிட் ஆகும். இந்த விக்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லோ பாட்டா, இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் டு பேட். இந்த ஸ்லோயர் பவுன்சஸ் எல்லாம் போடுறாங்க பாரு. கேஎல் ராகுல் ஒரு பால் புல் பண்ண போனாரு, இங்க புல் பண்றாரு, பால் இங்க போகுது லுங்கி எங்கடிக்கு. நீங்க பாத்திருப்பீங்க இந்தியால பால் இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் எப்படின்னா உங்களுக்கு ஸ்லோவா வரும். அப்படிங்கும் போது நீங்க அப்ரேட்டா நின்று ஃப்ரண்ட் ஃபுட்ல நீங்க கமிட் பண்ணி கிரவுச் பொசிஷன் இல்லைன்னா பட்டா பாகியம், படலன்னா நேர கைக்கு போயிடும். அந்த மாதிரி மாட்டிப்பாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணிதாங்க. இன்னொன்னு எப்படின்னா நிறைய மென்டாலிட்டி ஆஷா. நீங்க வந்து பிளேட் கிரிக்கெட் அது ஹையஸ்ட் லெவல், ஐ மீன் குட் ஸ்பேஸ். இன்னைக்கு 100 ரன் அவர் அடிச்சிருக்காரு. இப்ப இந்த பாயிண்ட நீங்க போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரெஸ்பெக்ட் பண்ணி ஓ யூ மீன் இட் இஸ் அப்படின்னு வர ஒழிய நாளைக்கு அதை மாத்த மாட்டாரு. ஏன்னா எப்படி யோசிப்பாரு, நான் குட் நல்ல செம்ம ஸ்பேஸ்ல இருக்கேன், பேட்டிங் என்னத்துக்கு சும்மா சேஞ்ச் பண்ணினேன், நான் பால சரியா கனெக்ட் பண்ணல, இல்லண்ணா, இங்க நான் அடிச்சு இந்த அவுட் ஆன. பாயிண்ட் எனக்கு புரியுது. இப்ப நானே கான்ட்ராக்ட் சுக்ரியா இருந்தேன்னா இந்த பாயிண்ட் போய் ஈடன் மார்க்ரம் இப்ப ரீஸ் பண்ண மாட்டேன். பட் இந்த சீரீஸ் முடிஞ்ச உடனே கண்டிப்பாவே சொல்லுவேன், ஈடன் மார்க்ரம் உனக்கு இருக்கிற சரக்குக்கு நீ வந்து அரௌண்ட் த வேர்ல்டு ஐபிஎல்லாம் நீ வருஷம் ஜாக் பாட்டியர் ஆடணும். ஐபிஎல்ல வந்து ஈடன் மார்க்ரமால ஒரு என்ன சொல்றது, எந்த மாதிரி ஒரு பிளேயர் உனக்கு எக்ஸாம்பிள், ஒரு ஃபில் சால்ட் அவன மாதிரி இம்பாக்ட் பண்ணக்கூடிய பிளேயர் ஈடன் மார்க்ரம். ரொம்ப பெரிய பிளேயர். இந்த ஒரு சின்ன சேஞ்ச் ஸ்விட்ச் பண்ணாம இருக்கானே, இன்னைக்கு கூட மேன் ஆஃப் த மேட்ச். பட் நெவர்தலெஸ் I just thought I'll bring a very informative conversation. At the other side, நான் இந்தியா ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு யான்சனோ மார்க்ரமோ இப்படி ஆடும்போது கொஞ்சம் தூரமா லெங்த் வச்சு இன்னைக்கு பண்ணாங்க. நிறைய ஸ்லோவர் பால்ஸ் இன்டு த பிட்ச் எல்லாம் போனாங்க. பட் நெவர்தலெஸ் ஐ டோன்ட் திங்க் இந்தியா ஹேட் இனஃப் அம்யூனிஷன் வித் த பால் நினைக்கிறேன். ஆல் இன் ஆல் கோயிங் இன்டு த தேர்ட் ODI, இந்தியா எப்படி பிளேஸ் ஆயிருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா எப்படி பிளேஸ் ஆயிருக்காங்க. இஃப் யூ ஹேட் டு சே ஒன் திங் டு இந்தியா, வாட் வுட் தட் பி? எவ்வளவு சொல்றோம் நம்ம, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் அவங்க 2 பேரையும் ஆடணும் அப்படிங்கிறது. ஹேவ் இந்தியா மிஸ்ட் அ ட்ரிக்? வருண் சக்கரவர்த்தி தான் ஒரு டிஃபரன்ஸ் இருந்திருக்குமா? வருண் சக்கரவர்த்தி பை தி வே சையத் முஸ்தாக் அலி ஆடிட்டு இருக்காரு. தமிழ்நாடு ஹேவிங் a very very torrid time. அவர் தான் கேப்டன் இந்த சீரிஸ். அவர் இங்க வந்து ஆடி இருந்தா அதான் டிஃபரன்ஸ் இருந்திருக்குமா? ஆஷா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எப்படி இவங்க யோசிக்கணும்னா வாட் த ஆப்போசிஷன் டோன்ட் லைக், அதை தகுந்த மாதிரி டீம் எடுக்கணும். இப்ப இவங்க டீம் என்ன குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். டெஸ்ட் கிரிக்கெட் ஐ கேம் ஹார்ட் வித் மை ஒப்பீனியன்ஸ். இப்ப இந்தியாவோட பிளேயிங் லெவன் அதெல்லாம் தப்பு, ஸ்ட்ராட்டஜி தப்புன்னா சும்மா முட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். சவுத் ஆப்பிரிக்கா பிளேட் பெட்டர் கிரிக்கெட் டு பீட் இந்தியா டுடே. நான் என்ன சொல்றேன்னா, நீ வச்சிருக்கிற ஸ்பின் ரிசோர்சஸ் அவன் வந்துட்டு இஃப் தே வில் பி ஹாப்பி டு ஃபேஸ் பிரசீத் கிருஷ்ணா அண்ட் கோ, ஆர் they will be happy to face Kuldeep and one more mystery spinner. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு பிச்சு அடுத்தது விசாகப்பட்டினம் இன்னொரு 350 உண்டு. இந்தியா கொலாப்ஸ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. திருப்பி 350 அடிப்பாங்க. அந்த நம்பர் 8 நம்பர் 7க்கு ரோலே உனக்கு கம்மியா இருக்குங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் எடுத்துட்டு வா. அதைத்தான் நான் பண்ணுவேன். உனக்கு என்ன பிடிக்காத, நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன். இப்ப குல்தீப் யாதவ் ஒரு 2 போட்டாரு, இன்னும் 2 வருண் சக்கரவர்த்தி போட்டிருந்தா 359 ஆஷா. தள்ளி எல்லாம் ஆட முடியாது, டப்பு டிப்புன்னு அடிக்க போயிருப்பாங்க. ரெண்டு பக்கமும் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் போடுறாங்க, டப்பு டிப்புன்னு அடிக்க போறாங்கன்னா இந்தியா 180 ஆல் அவுட் பண்ணிருப்பாங்க. முட்டு கொடுக்கல நானு. there is a chance that the score what you have put on your board in my opinion was high, but unfortunately the bowling attack what you had on a surface like that doesn't suit it. Even though the dew has come and made it difficult for the Indian bowlers, in my opinion 358 is a lot more enough to defend. Unfortunately they have to get their bowling attack little more attacking in the next game. ஒரு ஓடிஐல பண்ணுவாங்களா இல்ல பண்ண முடியுமா தெரியாது.
நம்ம ஆல்மோஸ்ட் ஷோவோட முடிவு கண்டோம். லாஸ்ட் கொஸ்டின் பீடா நம்ம போலிங்கை பத்தி பேசுறோம். பட் என்னோட மைண்ட்ல இருந்து இருக்கிற பொசிஷன்ல இருந்து 2 ஓடிஐலையுமே நம்ம சரியா பினிஷ் பண்ணல வித் பேட்டர் நான் ஃபீல் பண்றேன். எஸ்பெஷலி ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு பினிஷர் உங்ககிட்ட இல்லாத போது நல்ல பவர் இருக்கிற சிமிலர் நிதிஷ்குமார் ரெட்டி ஏன் விளையாடல? இல்ல ப்ராபப்ளி ஐ லுக்கிங் அட் ரிஷப் பண்ணிட்டு எனக்கு தெரியல பினிஷரா பாக்குறாங்களா, அவன் விளையாடுவானான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க நம்மளால இந்த பினிஷிங் பஞ்சை கொடுக்க முடியலையே. அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ஆடுறதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் ஆடணுமா? நிதிஷ்குமார் ரெட்டி 11ல இருக்கணுமா? அவனோட தாட்ஸ் என்ன? கண்டிப்பா அடுத்த மேட்ச் விசாகப்பட்டினத்துல பீயிங் இஸ் ஹோம் டவுனு வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக ஷூரா நிதிஷ் ரெட்டி ஆடுவாரு, அந்த எந்த சந்தேகமும் கிடையாது. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா அன்பார்ச்சுனேட்டா அந்த 2 மேட்ச் வந்து போன மேட்ச் அவுட் ஆயிட்டாரு, இந்த மேட்ச் ரன் அவுட் ஆயிட்டாரு, ரிவர்ஸ் ஸ்வீப் படிச்சு தப்பான்னு ஓடி வந்து அவரோட போலிங் ரிசோர்ஸ் அவங்க யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. போன மேட்ச் 3 ஓவர் போட்டாரு, இந்த மேட்ச் 4 ஓவர் போட்டாரு. அப்படிங்கும் போது நீங்க சொல்ற மாதிரி இந்த லாஸ்ட் 10 ஓவர்ல இந்தியாவோட 15 to 20 runs அட்லீஸ்ட் மோர் இன் போத் த கேம்ஸ். they prevailed in the last game, they failed in this game. ஸோ அதனால ஐம் 100% ஷூர் அந்த ஒரு சேஞ்சை பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன், கன்சிடரிங் இட் இஸ் ஹோம் டவுன். இல்ல ஆக்சுவலி நான் ஒரே ஒரு விஷயம் தான் இன்னும் எதிர்பார்ப்பேன் பீடா. நீ வாஷிங்டன் சுந்தர விளையாடணும்னு டிசைட் பண்ணனா நீ அவனை ஒரு போலர் ஹூ கேன் பேட்டா விளையாடணும். யூ ஹாவ் டு போல் இம் அவுட் இஸ் ஓவர்ஸ். அந்த போலிங் போட தான் நான் போலர் ஹூ கேன் பேட்டுங்கிறது அவன் மைண்ட்ல வரும். அதர்வைஸ் இந்த மாதிரி பேட்டிங் ஆடிட்டு ஒரு ஃபியூ ஓவர்ஸ் போடுறதுக்கு வந்து அவனும் ஹீஸ் கோயிங் டு ஃபைண்ட் இட் நான் யாரா அப்படின்னு அவனும் தேட போறான். ஸோ தட்ஸ் கொஸ்டின். அவன் மட்டும் தேட வேணாம், அவனை தேடுற இடத்துல இருந்து எடுத்து அவனுக்கு அந்த கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு டீம் வரணும்னு நான் ஃபீல் பண்றேன். எனிவேஸ் அடுத்த மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாங்க நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம், டெக்னிக்கலா டிஸ்கஸ் பண்ணோம், டாக்டிக்கலா டிஸ்கஸ் பண்ணோம். பீடாவும் என்ன வந்து ஏதோ கேள்வி எல்லாம் கேட்டு அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆக்ஷன் அதெல்லாம் வரப்போகுது. அதை பத்திலாம் நம்ம கூடிய விரைவில் பேசுவோம். நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஆஸ் யூஷுவல் உங்க ஒப்பீனியன்ஸ் காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அன்டில் தென் விரைவில் சந்திப்போம்.